என்ன இந்த நேரத்தில்? நைட் டியூட்டி சார். யாரில் நீ? வாழக்கரோட இருக்க வந்தேன் கோட்டாரில். அதெல்லாம் ஒன்றே இருக்கணும். கிளம்பு சார். ஒரு அரை மணிக்கு ஒரு ஏய் 2 பேரை கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன். கிளம்பு சார். கொஞ்சம் பார்த்து அடிச்சனா போல சார். ஏய் வாய் மூடு. இதான் முதக்கு. அவன் போலாமா? நம்ம தேதி வச்சு இங்க போறேன். ஏய் இரு, கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே. வா ஆட்டோ இருக்கான்னு பார்க்கலாம். ஊருக்குள்ள 2 பேர் செல்ட் அடிக்கிறானோ அதையும் கெடுத்துருவோம். ரவீனா 3 மணினால நம்ம ஆட்டோ தான் ஞாபகத்துக்கு வரணும். ஏய் சார் வண்டி எடுத்துட்டு வரல. வணக்கம் சார். பெயிண்டிங் வேலை நடந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் லேட் ஆகும் சார். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆட்டோ இல்லை சார். இந்த ஆர்டிஸ்ட் இப்போ விட்டா பிடிக்க முடியாது சார். கஷ்டப்பட்டு கூட்டு வந்திருக்கேன் சார். டேய் மணி பெயிண்ட் குறா டேய். சொல்லிக்கிட்டு இருக்கேன். பெயிண்ட் அடிக்கிறேன், மொட்டை அடிக்கிறேன். தலைவன் படத்து மேலே பெயிண்ட் ஊத்தியா? வரேன்டா. போலீஸ் அது மாயிரா. என்னடே படம் வந்திருக்கு? 3 நினைச்சு இன்னைக்கு சிவாஜி கட்ட விட்டு பார்வதி தேட்டருக்கு, சித்தநாதன் விபூதி போட பழனிக்கு, சில்க்கு போட வடசேரி ஒயின் ஷாப்புக்கு. நல்ல பெருமாளை கூப்பிடுறேன் அண்ணாச்சி. நல்ல பெருமாள் அண்ணாச்சி கூப்பிடுறாரு. தெரியல சொல்லுண்ணே. இது பார்வதி தியேட்டருக்கு போக வேண்டியது. சரி. இது சித்தநாதன் விபூதி பழனி போக வேண்டியது. எவ்வளோ அடிண்ணே? வழக்கம் போல 40 அடி தான். சரி போட்டுருண்ணே. இந்தா சிலுக்கு படம் ஒயின் ஷாப்பு போடியதாக்கண்டே. நான் வர்றது நாளை சாயந்தரம் ஆயிரும். சரி முடிச்சாச்சானா பார்ட்டிக்காரனு சொல்லி அனுப்பு. சரிண்ணே. பெருமாள் சீக்கிரமா முடிச்சிரு. தியேட்டருக்கு போக வேண்டியதாகும். சாயந்தரம் அனுப்பிச்சிடுண்ணே. பார்த்துடே சிலுக்கு படமாகவும் வரையுது. பேனர்ல போட்டாரு. சும்மா இருக்கடா. எங்க எனக்கு சிவாஜி படம் கொடுக்கணும்ல, நானும் கட் அவுட்லாம் வரைவேன். ஏய் நல்ல பெருமாள் என்கிட்ட எத்தனை வருஷமா கிடக்கான்னு தெரியுமா? 8 வருஷம். நீ வந்து சேர்ந்து 2 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ள உனக்கு என்னடி அவசரம்? இந்தா சொடக்கு கொடுத்தா உங்ககிட்ட 15 வருஷமா வேலை செய்யறான். அவனுக்கு கொடுத்துக்க வேண்டியதானே? ஏய் உன் வேலை நீ பாருல. யாருக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். டேய் போய் மட்டி அடியில. 15 வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன். இவன் எனக்கு சொல்லித்தரான் யாருக்கு என்ன வேலை கொடுக்கணும். உட்காரு. அண்ணாச்சி என்னடி? ஸ்டேஷன் வந்து உங்களை வர சொன்னாங்க. எதுக்கு? புது இன்ஸ்பெக்டர் பார்க்கணுமா? வரேன்னு சொல்லு. பார்த்தா எல்லாம் மரியாதையே இதெல்லாம் தானா வரணும். ஆமா. அவனுக்கும் 2 படத்தை கொடுங்க. எப்ப பார்த்தாலும் ஏசிக்கிட்டு மேலே ஏற்றி கட்டுடு. டேய் கை கிட்ட வைக்காத. இப்போ பேனர் மாட்டிட்டு எடுத்துருங்க. மாட்டான்னு சொல்லல, அறிவில்லையா? நேரத்தில் இவனையோட மேலே ஏற்றி விட்டீங்க. என்ன பெருமாள் மிக்சிங்க கட் அவுட்ல ஆடுறானா மேலே ஊத்திட்டு நிக்கிற? அது மோதி சரிக்குள்ள என்ன நான் இங்கே தான் துடிச்சிட்டு இருக்கேன். தூர போடாங்க. சரிங்க வா. இந்த மிக்சிங் சரியா இருக்கா பாரு. ஏண்டா சிவாஜி கணேசன் கலக்க சொன்னா ஜெமினி கணேசன் கலை காட்டுற? என்னடா சொல்லுத? 8 வருஷமா தானுக்கிட்ட வேலை செய்றிய, வெறும் கண்ணை தான் பாத்தியா, கையை பார்க்கவே இல்லையா நீ? இங்க நீ வர தள்ளி வா. வா வேலைக்கார நான் தாண்டா, கிட்ட வந்து பார்த்துக்க. பிரஷ எடுத்து புடிச்சிட்டா, பெயிண்ட கலந்து ஊத்திட்டா, வரைய வரைய கல்வெட்டு, வாய பொழந்து பார்க்காத.
அடுத்து நின்றதுக்கு அப்புறம் பாடுறா எப்படி இருக்கும். ஏய் வேலை தள்ளி கட்டுப்பா. இல்ல இந்த இதை வெளியே வந்துருக்குல சொல்றா. நடிகர் திலகம் என்ன கம்பீரண்டா. நம்ம ஏன் தனியாக போய் தொழில் பண்ணக்கூடாது? எவ்வளோ நாள் தான் நம்ம உறைஞ்சு அவர் பேர் போட்டுட்டு இருக்கு? இதெல்லாம் முடியாது. ஏன் முடியாது? என்னால் முடியும். இப்படியே இருந்தா வாழ்க்கை முழுக்க யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். மனசில் தம்பும் கையில் தொழிலும் இருக்குல்ல. நான் நினைக்கிறது தான் சரி. அப்படியா? என் சர்வீஸ்ல சிவாஜிய இப்படி ஒருத்தன் வரைஞ்சு நான் பார்த்ததே இல்லை. கொல்லுன்னு கொன்னுட்டான். சும்மா சொல்லக்கூடாது. தான் ஆட்சினா தான் ஆட்சி தான். என்ன பெருசா தானுங்கிற? இதை வரைஞ்சது யார் தெரியுமா? யாரு? இவர் தான். என்ன தானே இல்லை விளையாட பாராட்டியா? உங்க ஓனரே முடிச்சிட்டாரு தானே? பிரமாதமா முடிச்சிட்டாரு. ஊத்துப்பா கொஞ்சம் ஊத்து. அண்ணே என்னாச்சு? எவனோ ஒருத்தன் ஆட்டோவில் படம் வரைஞ்சிட்டு ஐயா பேரை போட்டிருக்கான். அதான் போலீஸு. கொஞ்சம் எவம்பல இது முக்கா நாய் போட்டது கணக்கா கட் அவுட் நான் தான் வரைஞ்சேன்னு சொன்னது. உங்களுக்கெல்லாம் அவ்வளவு திறமை இருந்தா தனியா போய் வர வேண்டியதானே? நாங்க எங்கன்னு சொன்னோம்? தியேட்டர்ல பேசுறதே காதுல விழுந்ததுல. நீங்க கொடுத்த மிக்சிங் கை தவறி வசக்கேன்னு கீழே வந்துருச்சு. அதனாலதான். ஓஹோ என்னங்க போடி உள்ள இவர் ஒருத்தர். அதனால பெரிய கட்டிக்காரன் ஆயிட்டீங்களோ? டேய் போய் சொல்லாம சொல்லணும். உங்க ரெண்டு பேர்ல யார் இந்த படம் வரைஞ்சது? ரவி இல்லன்னு நான் தான் வரைஞ்சேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தியேட்டர்ல போய் அந்த கட் அவுட்டை பார்த்தேன். பிரமாதம். அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் ஒரு நல்ல தொழில்காரனை உருவாக்கி இருக்கேங்கிற நம்பிக்கை வந்துச்சு. சிவாஜி முகத்துல அப்படி ஒரு மினுமினுப்பு. ஒண்ணு பண்ணு, இன்னையில இருந்து நீ தனியா தொழில் பண்ணு. ஆனா நாரூர்ல வேண்டாம். திருநெல்வேலி, மதுரை, திருச்சி அங்கேக்கு போய் ஓகோன்னுவா. நல்ல முதலாளியா. ஏன்னா இங்க ஏற்கனவே தொழில் போட்டி அதிகம். புரியுதா? இதுதான் வரும். ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. அப்போ இனிமே வர ரஜினி கட் அவுட், எம்ஜிஆர் கட் அவுட்ல நான் வரையலாம்ல? இதென்ன ஏடியால ஒருத்தன் போறது இன்னொருத்த ஏறி நிக்கிறதுக்கு முதல்ல இவனை மாதிரி மரியாதையை கத்துக்க. மரியாதை என்ன ரேட்டுக்கு? மரியாதை இல்லாம பேசுறேன். இதுதான் திருநெல்வேலிக்காரன் வேலைக்கு செய்ய கூடாது. நீ மூஞ்சில முடிக்க கூடாது. இந்த ஊர்ல இருக்க கூடாது. முதல்ல வெளியே போடா. அன்னைக்கே சொன்னல போய் தனியா தொழில் தொடங்கலான்னு. உங்க ஊருக்கு போய் ஆரம்பிக்கிறோம், ஜெயிக்கிறோம். கவலையே படாது, கலக்கிறோம். கண்டிப்பா. ரவி நான் நம்பிதான் நான் ஊருக்கே வரேன். பாத்துக்கப்பா. உன் முகத்தை பார்த்து நீ சொல்ற போய் எப்படா நம்புறாரு? நான் என்ன பண்றது? என் முகம் அப்படி. கலிகாலன். எங்க போனோம்? திருநெல்வேலி 2 போனோம். சொல்லல சிதம்பரம் ஒன்று கூப்பிடுதாரு. இந்த வரேன். இல்ல கடையை பார்த்துக்கண்ணே. வணக்கம்ண்ணே. என்ன சொல்லல சத்தத்தே காணா? வியாபாரம்லாம் நல்லா தானே நடக்கு? ஏதோ போகுதுண்ணே. நானே உங்களை வந்து பார்க்கலான்னு இருந்தேன். அதுக்குள்ள வட்டி அசலமா சேர்த்து 13,000 ஆயிடுச்சு. என்ன பண்றது? நான் சொல்லேன்னு தப்பா நினைச்சுக்கிடாத. உன்னோட அதிகமாக கடன் கொடுத்தவங்களாம் லிஸ்ட்ல கிடக்கான். ஒரு 3 மாசம் பொறுத்துக்கிட்டேன். ஜனமா கொடுத்து தீர்த்துருதேன். நீ என்ன வேற ஆளா? வேற ஆள் இல்லதான். பேசாம கேண்டீன் என்கிட்ட கொடுத்துரு. மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம். அண்ணே இதுல ஓடுற வியாபாரத்தை வச்சுதான் எல்லா கடனையும் அடைக்கணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் புரிஞ்சுக்கணே. பாரு சொல்ல டவுன்ல இருக்கிற 4 தேட்டர்ல 3 கேண்டீன் என்னோடது. நீயும் நல்லா இருப்பேன்னு தான் உனக்கு கடன் கொடுத்தேன். நீ கடனை திருப்பி தரலன்னு எவனா கேண்டீன் எடுத்துக்கிட்டா அவனுக்கு எனக்கும் தொழில் போட்டி ஆயிடும். பேசாம சொல்றது கேளு. இந்த கேண்டீன் என்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பு. புரிஞ்சுதா? சிதம்பரம் மந்திரபுத்தி ஐயா கூட சேர்ந்து அரசியல் பண்ணா பழசையெல்லாம் மறந்துடுவியோ? இன்னும் 2 வாரத்தில் வந்து துட்டையெல்லாம் கொடுத்துருதேன். இரும்பு இந்த மாதிரிலாம் பேசாத. தெரிஞ்ச பயிலுக்கு பச்சை புள்ளி சொல்ற மாதிரி சொன்னா எங்கிட்டயும் தொட்டை காட்டியா? சரிக்குள்ள ஒரு நாள் டைம் தரேன். ராத்திரிக்குள்ள ஒத்த சாமான தூக்காம ஓடி போயிரு. வேண்டாம் வேண்டாம் சிதம்பரம். எதுக்கு பேசி அவனாச்சும் பஞ்சாயத்து கூட்டு வந்த குறுக்குத்துல முண்டை. எத்தனை சந்துடே? சந்து பொந்துக்கெல்லாம் டயர்ட் ஆகக்கூடாது. வாடா வந்தாச்சு. இதுதான் என் அரண்மனை. தாத்தா வீடு. என்ன பாத்திரமா கிடக்கு? எங்க தாத்தா சமயக்காரர்ரா. ஏ ஐயா குட்டி, ஐயா குட்டி. வாரேன் வாரேன். யார் இந்நேரத்துக்கு? தாத்தா தூங்கிட்டியா? நான் தான். ஏம்ல திடீர்னு வந்து நிக்க? என்னத்த சொல்ல, நாகர்கோவில்ல தானு ஆர்ட்ஸ் ஓனர் செத்து போயிட்டார்.
அடப்பாய் சும்மாரா போயிட்டானா சாகர வயசு கூட இல்லையே. ஆனா ஆணைய வரைய சொன்ன பூனைய வரையலாம். போய் சேர வேண்டியவன் தான். சரி இது யாரு? இவரு நம்ம ஃப்ரெண்டு. இனிமே நம்ம கூட தான் தங்க போறாரு. நினைச்சேன். உன் ராசிக்கு மதுரை கணேஷ் கிட்ட வேலை பார்த்தேன். ஆமா. அவன் போய் சேர்ந்தான். சரி. அடுத்தது தானு. இப்ப என்ன பண்ணணும்னு வந்திருக்கேன். நீ ஆடுற இந்த ஆட்டத்துக்கு ஒன்று யாரும் சமையல் மாஸ்டர் சொல்ல மாட்டாங்க, டான்ஸ் மாஸ்டர் தான் சொல்ல போறாங்க. சும்மா இருட, தாத்தாட்ட போய் வம்பு பேசி. ஒரு இடத்துல ஒழுங்கா வேலை பார்த்தா ஒரு பொண்ணுங்க நான் பார்த்து கட்டி வைப்போம்ல உனக்கு. நீ மட்டும் எனக்கு ஒரு பொண்ணை கட்டி வை, நான் எப்படி வேலை பார்க்கறேன்னு பாரு. ஆமா, இந்த வேலையெல்லாம் நான் பார்க்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு படு. ஏய் என்னடாச்சு, என்னென்னமோ பண்ற? மேஜிக்டா, படுறா. அதுவும் லூசு, இவனும் லூசு. படுங்கடா. குறுக்குத்தர முருகா, உன்னை நம்பி தான் இந்த ஊருக்கு வந்திருக்கோம். இருங்கடா. பாவீங்களா? சரி ஓகே, பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. நீ முதல்ல பின்னால வாயா. ஏடா ஸ்கூலுக்குலாம் போலையா? நீ வேலைக்கு போலையா? ஏய் ஒடையா, கிரியா உங்களுக்குள்ள தகராறு நாங்க பாத்துறோம். ஒடையா காக்காவுக்கு பிறந்தவங்களா? பாத்தியா? ஒரு முடியல தட்டி போயிடு. ஒருங்க வச்சா நான் உனக்கு ஆப்பு. நீ தான் ஜெருகி குடுக்க. எந்திரியா. தேங்காய் பொறுக்கட்ட இல்லையா? மாப்ள எவ்வளவு நாளாச்சு பார்த்து? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? இந்த மாதிரி ஆள் இருக்கிறது நல்லா இருக்க முடியும்? ஏண்டா என்னாச்சு? என்னாச்சா? நீ ஒரு சூப்பர் பெயிண்டர். இந்த ஆளு ஒரு சொம்பு பெயிண்டர். இதெல்லாம் அவர் கேட்டாரா உங்ககிட்ட? சொல்லுவோம். கிளியாஸ் கிருஷ்ணமூர்த்தி. நான் ரவி, என் நண்பர். ஹலோ. வணக்கம். நீங்க என்ன பண்றீங்க? கார்பெண்டர். சரி. ஆமா, நீங்க எங்க வேலை பார்த்தீங்க? நாரோயில் தானாட்ஸ்ல. ஓ, தானாட்ஸ். பெரிய ஆட்சியா? அவர் பேரா நீ சொல்லாத, சும்மாரியா சுருட்ட. ஆமா, நம்ம மன்றத்து வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பர் தானே? டாப்பா போயிட்டு இருக்கு. நம்ம மட்டும் தான் ஃபர்ஸ்ட் தெரியுமா? எத்தனை தட்டுல படிக்காதன் படம் 6 ஷோ தொடர்ந்து பார்த்தேன், ஞாபகம் இருக்கா? சூப்பர் படம்பா. தலைவர் பின்னிருப்பாரு. நம்ம ரம்மிக்குமாருக்கு 2 குழந்தைங்கப்பா. எவன்டா பொண்ணு கொடுத்தான் அவனுக்கு? பசுவையும் கண்ணுக்குட்டியும் சேர்த்து ஓட்டி வந்துட்டான். டேய் என்னடா சொல்ற? ஊருக்குள்ள இப்படிதான் நடந்துட்டு இருப்ப. அட பாவீங்களா, திருந்த மாட்டீங்க. ஆமா, என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஒண்ணு இல்லடா, நானும் நல்ல பெருமாள் சேர்ந்து தனியா தொழில் தொடங்கலாம்னு வந்திருக்கோம். தாமிரபரணி தண்ணி உடம்புல பட்டுச்சுல, இனி எல்லாமே நமக்கு நல்லபடியா தான் நடக்கும். வா போலாம். சூப்பரா. ஆமாண்ணே, நீங்க லெட்டர் டிராயிங்க. நான் இந்த ஊர்ல தான் இருக்கேன் தம்பி. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி சிதம்பரம் இருக்கா? நல்லா இருக்கேன் ஐயா. ஏ அப்பா, எவ்வளோ வருஷம் ஓடி போச்சு. அப்புறம் போலாமா? போலாம். எப்படா இருக்கீங்க? வா. என்ன சிதம்பரம் ஐயா, கடலை மிட்டாய் விற்கன்னு கேன்டீன் கொடுத்தேன். இப்போ திருநெல்வேலியில் இருக்கிற அத்தனை தேட்டர் கேன்டீன் உங்க கண்ட்ரோலாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஐயா. தேட்டர் கிட்ட விலை கேட்க மாட்டியா? உங்ககிட்டே வா. கேட்க போறியா? ஐயா சும்மா சும்மா. நம்ம பையன் ஒருத்த மேலே வரான்னா நமக்கு தானே சந்தோஷம். வரணும், நல்லா வரணும். நெல்லையப்பருக்கு அப்புறம் திருநெல்வேலியில் உங்கள் பேருக்கு தான் மரியாதை. ஐயா மதிப்பு வச்சு விளையாண்டேன், எல்லாம் அமுட்டிக்குச்சு. வரணுமையா? இதே வேகத்தை நீ அரசியலில் காட்டணும். அப்போ தான் உன்னை வட்ட செயலாளர் ஆக்குனதுக்கு எனக்கு மரியாதை. ஏன்னா இந்த காசை பார்க்க பார்க்க இங்கேயே பாம்பு கணக்காக சுருண்டலாமான்னு தோணும். படாது, அந்த எண்ணம் தான் படாது. கழுகு மாதிரி வட்டம் அடிக்கணும். அப்போ ஒரு வளர்ச்சி இருக்கு பாரு. அடே இங்க அப்பா செம்மையா பண்றாருல. ஹாய். தலைவரே, நான் சொன்னது அந்த பொண்ணு தான் தலைவரே. இல்ல அந்த பொண்ணால? ஆமா தலைவா. அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்ச உனக்கு பொண்ணு போட்டுருவோம்ல. தலைவா, நீங்க இருக்கிற தைரியத்துல தான் லவ் பண்றேன். லே உனக்கு அவளுக்கு ஜாதி ஒத்து வராதல. தலைவரா, நம்ம ரஜினி ரசிகரை விட கமல் ரசிக பயலோல இந்த பொண்ணுங்களுக்கு ஏன் ரொம்ப பிடிக்குது? அவனுக்கு உதட்டோட கரெக்டா லிப்ஸ்டிக் அடிக்கணும்ப்பா. என்னென்ன சொல்றீங்க? அதுல லிப்ஸ்டிக் வேற. ஆமா தலைவா. அப்ப நம்மனே நம்ம ரஜினி அந்த மாதிரி பீடி குடிச்சு உதட்டெல்லாம் கருப்பாயிடுச்சு. ஆமாண்ணே, இந்த பீடி குடிக்கிறத விட்டுருணும்ண்ணே. இந்த படத்துக்கு ஹீரோ நீனா, ரைட் நீ. சும்மா
எனக்கு தேட்டர்ல பாக்குறது தெருல உட்காந்து பார்க்க தான் பிடிக்கும். ஏன் உங்களோட கலந்து உட்காந்து பார்க்கலாம்ல. அப்படி போடுறா. சோமரி பொண்ணை இடிக்கிற மாதிரி இடிச்சுட்டு வந்து உட்கார. நாங்க படம் பார்க்க வேடாமா? வணக்கம். படம் எப்படி போகுது? நல்லாதான் போகுது. கைய ஓமடியில வச்சுக்கிட்டு பாரு. நல்லா நெருங்கி உட்கார்றா. மறைக்குது. கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, அப்பதான் படம் பார்க்க முடியும். ஏன் நீங்க கொஞ்சம் தள்ளி உட்காந்தா படம் தெரியாதா? சும்மாறா. நம்மள பிரிக்கிறதுக்கு பெரிய பிளான் போட்டுறாங்க. இங்கேயே நெருக்கிட்டு இருக்கோம், இதுல வேற தள்ளி முள்ளிங்க. பொம்பளை பிள்ளைட்டு அப்படியா? நேரா படத்தை பாடுறா. என்னடா எல்லாத்துக்குமே நீ கூட கை தட்டுற? ஏன்டா? ஏய், ஒண்ணுக்கு இருந்திருக்கானுங்கடி. சரி, அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. நீ பேசாம படத்தை பாரு. நீ வேணா மோந்து பாரு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. படத்துல சூப்பர் சீன்ல நாட்டு குரல பட்டது. என்ன நாத்தன்ற? இங்க ஒண்ணு நாத்து அடிக்கலையே. நீ வேணா மோந்து பாரு. இந்த நாத்த நாருது. ஏடா வயசான காலத்துல நானே ஓரமா ஒதுங்கி இருந்துட்டு வரேன். நாங்களே ஒண்ணு கடைக்கு வச்சு படம் பார்த்துட்டு இருக்கோம். சும்மா கத்திட்டு கிடக்க. பசங்க படம் பார்த்தா. சிவாஜி ஒரு நடிப்பே நடிப்புடா. அதுவும் கண்ணாடி போட்ட சிவாஜி சூப்பர்ரா. ஏய், சிவாஜியா? அது பாக்கியராஜ் டே. யார் நடிச்சா என்னடா? நடிப்புன்னா சிவாஜி தானே தலைவா. நான் உனக்கு வரைறேன் தலைவா. கட் அவுட்டு. அன்புள்ள அம்மாவிற்கு உங்கள் பாஸ்டர்குரிய மகன் நல்ல பெருமை எழுதுவது. இனிமேல் எனக்கு திருநெல்வேலி டவுனில் தான் வேலை. இங்கேயே ஒரு வீடு வாடகைக்கு பார்த்துருக்கிறேன். மழகதமும் நீயும் உடனடியாக கிளம்பி வரவும். இப்படிக்கு அன்பு மகன் நல்ல பெருமாள். சாப்பாடா? அதெல்லாம் கரெக்டாக நடக்குமே. ஆடு பேர் உணவு வர சொன்னாரு. ஏதோ ஆர்டர் வந்திருக்கான். சாப்பிட்டோன்னா உடனே போய் பாருங்க. வீட்டில் யாருங்க? யாரும் இல்ல. ஏங்க விளையாடாதீங்க, கொஞ்சம் வெளியில வாங்க. விளையாடுறேனா? இவனா? என்ன விஷயம் சொல்லுங்க. நாங்கள் ஆர்டிஸ்ட்டு, உங்கள் செவுத்தில் வரையணும். அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு. என்ன விளம்பரம்? RMKV தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ஓ, விளம்பரத்துல ராதாவா அம்பிகாவா? நீங்களே நல்லா தான் இருக்கீங்க, உங்களை கூட வரையலாம். ஆனால் விதி ஸ்ரீதேவி தான் வரையணும். வெக்கப்படுறீங்களா? அதான் வரல இல்லை, அப்புறம் ஏன்? ஏய் ஹலோ, போய் வரைகிற வேலையை பாருங்க. உத்தரவு கிடைச்சிருச்சுடா, வரையலாமா? வேலையை பார்ப்போம். ஒரு நிமிஷம், உள்ள கொஞ்சம் வயர்ஸ் இருக்கணும், வரீங்களா? ஷாக் அடிக்குது. நாங்கெல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர்ல ஒண்ணு கடிச்சவங்க. என்னாச்சு? ஷாக் அடிச்சிருச்சு. டேய் எந்திரா. பொண்ணும் கரண்ட்டும் ஒன்று, தொட்டா காலி பண்ணாம விடாது. எனக்கு தான் சாக்கே அடிக்கலையே, சும்மா டிராமா பண்ணண்டே. சிக் வந்து வேலையை கவனி. ஆஹா,
பிரமாதமா வரைஞ்சிட்டீங்களாடா? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அதானே பார்த்தேன். பார்த்துட்டல, போய் 4 டீ சொல்லு போ. 2 பேருக்கு 4 டீயா? வரலன்னா கொன்றுவேன். கடுமையா உழைக்க போறீங்க போல. தம்பி சங்கரம் படம் வரைய சொன்னாரா? ஆமாங்கய்யா, வீட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு தாங்க வரையறோம். அப்படியா? சரி வரேங்க வரேன். நன்றி. நல்லா இருக்குல்ல? சூப்பர் 2. ஆஹா ஆஹா, ஸ்ரீதேவியை செதுக்கிட்டீங்கடா. இன்னைக்கு வைக்கிறேன்டா பார்ட்டி உங்களுக்கு. டீயே வாங்கி கொடுக்கல, பார்ட்டி வேற வைக்கிறியா? டீயா முக்கியம். இந்த ஆர்டர் பிடிச்சி யார் கொடுத்தா? நான் தானே. வாங்க அண்ணாச்சி, வாங்க வாங்க. என்னப்பா வரைஞ்சிட்டாங்க போல? ஜானி ஆர்ட்ஸா? ரஜினி ரசிகன். படம் பொருளா இருக்கு, கவர்ச்சி தான் கொஞ்சம் பார்த்தா. கவர்ச்சி முக்கியம் இல்ல, ஜட்டிபாடி விளம்பரமா சேலை விளம்பரம். கருத்து பேசாம காசை கொடுத்துட்டு போங்க. வேலை வாங்குற வரைக்கும் எல்லாம் சரியாதான் இருக்கு. வேலை வாங்கின உடனே உங்க வேலையை காட்டிடுறீங்களா? அண்ணே இதாச்சும் வந்தாலும் பஞ்சாயத்து பண்ண கூட்டு போயிருக்கானே. நம்ம கட்சிக்காரன் தெரியாம சொக்கார் இருக்கா, கையை வாங்கி இருக்கான். தெரியாம பண்ண பட சொல்லுனேன். அது எப்படி ஒரு திருநெல் விழுந்து கண்ணிட்டு வரோம். நாங்கள் அக்களை வச்சு தெரியுமா? ஐயா இந்த மாதிரி பண்ணாயா தாகும். எப்பா நாங்கள் வேணும்னு செஞ்சாங்க சொல்லுதான். அப்புறம் எங்களுக்கு ஆளுங்க இருக்கு. கூப்பிட்டு வாயம் பாப்பா. யாருக்கிட்ட? ஏய் ஊர் தானே அம்ப. நான் ஒரு நாளாவது பஞ்சாயத்துக்கு ஆளுங்களை அங்கே அனுப்பிச்சிருக்கேன். இனிமே நெல்லையில் எங்களுக்கு தெரியாம எவனாவது கூப்பிட்டு சேர்த்தான் கேட்டாக்கு. சரக்கு வாங்கி கொடுக்கலன்னா கூட நான் வந்திருப்பேன்டா நட்புக்காக. வந்துட்டாங்க போல இருக்க. மரகதம் எப்படி இருக்க? வாமா பார்த்து. எப்படி இருக்கமா? இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ்மா. என்ன இப்படிலாம் பண்றாங்க? நீங்க உள்ள போங்க. சரி நான் பாத்துக்கிறேம்மா. அண்ணாச்சி கொஞ்சம் முன்னாடி போங்க. பொடியத்துக்கு தள்ளாவை. வீடு ஃபுல்லா நீயே சுத்தம் பண்ணிட்டியா? நீ வர மரகதம். வீடு அட்வான்ஸ் கொடுக்க வந்தப்போ ஒரே குப்பையா இருந்துச்சு. இதெல்லாம் தொடச்சு சுத்தம் பண்றதுக்குள்ள முதுகு பெண்ட் ஆயிடுச்சு. அண்ணே வீடு நல்லா சூப்பரா இருக்கு. மேல இன்னும் 2-3 ரூம் இருக்கு, போய் பாரு. அப்புறம் என் தையல் மிஷினை எங்கே வச்சிரு? சரி. என்னடா அது பூகம்பமா? ஆமாப்பா அப்படிதான் தெரியுது. அப்போ இதுக்கு என்ன ஆகும்? அண்ணே ஃப்ரெண்ட்ஸுங்கிற இப்படி குடிச்சிட்டு போதையில புலம்பிட்டு இருக்காங்க. சாமான கீழே போட்டுற போறாங்க. பாத்தி எடுத்து வைக்க சொல்லு. இந்த தடவை தலைவர் படம் ரிலீஸுக்கு நோட்டு பேனா பென்சில் கொடுக்குறோம். கமல் மன்றம் ரத்த தானம் பண்றாங்கப்பா. அதுக்கு என்ன, நம்ம கிட்னியை கொடுத்துருவோம். நீ இப்படியே குடிச்சிட்டாரு, கிட்னி தானா போயிடும். நீயே எப்படி சொல்ற? நம்ம அப்பா கடைசி வரைக்கும் நான் தானே பாத்துக்கிட்டேன். எல்லா சொத்தும் எனக்கு தான். சொல்ல முடியாதியா? பத்திரம் இருக்கு. அந்த இடத்துக்கு பத்திரம் இல்ல, பட்டாவும் இல்ல. பாளையத்து ஜமீனை எங்க முப்பாட்டுக்கு இனாமா கொடுத்தது. அப்படியா? குமாரு, மன்றத்தை விரிவுபடுத்தணும் பேசணும்ல, விரைவா ஒரு இடம் கிடைச்சிச்சு. இவங்களோட இடத்துல தான் நம்ம புது மன்றத்தை கட்ட போறோம். மேல ஒரு குடிசையை போடுறோம், குடுவலு போட்டு வாழ்ந்துருவோம். இங்க நீ கேஸே போட்டாலும் 30 வருஷம் கழிச்சு ஜெயிச்சு என்கிட்ட பேச முடியும். உன் பேரு என் பேரண்ட வந்தா சண்டை போடணும். யாரை யாரா வச்சுக்கிறது? தம்பி நீயே வச்சுக்க மொத்தமா. இன்னையில இருந்து அது உண்மைதான். அண்ணே அண்ணே உன்னை போய் வெட்ட பார்த்தேன். நீ இப்படி நல்லவனா? நீ மன்னிச்சிருனே. இதத்தானல நாங்க சொன்னோம் கேன போயிலா. அடுத்தவங்க சொத்து போறதுன்னா எப்படி சேர்ந்தாங்க பத்தியா அண்ணன் தம்பிங்க? அந்த அண்ணன் தம்பி பிரச்சனையை தீர்த்து வச்சிடாதீங்கண்ணே. காசு கொடுத்த இடத்த கைப்பற்ற பாருங்கண்ணே. ஏய் கூப்பிடுவாங்க. மணி இங்க வா. வணக்கண்ணே. என்னையா உங்க அண்ணன் கிட்ட இடத்த கேட்டு ஏதோ பிரச்சனை பண்றியா? அது பேசி முடிச்சாச்சுண்ணே. யாரை வச்சு? ரஜினி மன்றத்துலேருந்து பேசி முடிச்சாங்க. மன்றத்து போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இனிமே எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. கிளம்பு. போகலாம், உட்கார. வாங்க டீ சாப்பிட்டு போகலாம். இன்னொரு நாளைக்கு வரேன். அண்ணா வணக்கண்ணா. என்னடியா ஆச்சு உன் தங்கச்சி பிரச்சனை? ஏதோ சொன்னேன். கமல் மன்றத்துலேருந்து கமல் கணேசன் வந்து கல்யாணத்தை பேசி முடிச்சாச்சுண்ணே. ஏலே அவன் என்ன ஜாதி, நம்ம என்ன ஜாதி? ஜாதி என்னண்ணே?
நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? கணேசா அவனை வெட்ட வேணான்னு மட்டும் சொல்லாத, வேற என்ன சொன்னாலும் கேட்கிறேன், புரியுதா? பிரச்சனை வரணும் அன்னைக்கே சொன்னோம்ல. இங்க பார், இந்த மாதிரி விஷயத்துல நாம யோசிச்சு தான் முடிவெடுக்கணும். முடியாது கணேசா, அவன் வேற ஜாதி வேற ரத்தம், புரியுதா? நீ ஒதுக்கிக்க. ஜாதியை பார்க்காத, மன்றத்தை பாரு. நீயும் கமல், அவனும் கமல். 10 வருஷமா நம்ம கூட இருக்கான். என்னையா குத்தம் செஞ்சான்? நம்ம தலைவருக்கு போஸ்ட் அடிச்சிருக்கான், கட் அவுட் வச்சிருக்கான், பாலாபிஷேகம் பண்ணிருக்கான். அவன் செஞ்ச ஒரே தப்பு உன் தங்கச்சியை காதலிச்சதுதான். சேது அதை கல்யாணத்துக்கு அப்புறம் அவனே புரிஞ்சுக்குவான். கடைசியா ஒன்று சொல்றேன், எவனை விட ஒரு சிறந்த அடிமை எவனும் சிக்க மாட்டான். என்ன புரிஞ்சுதா? எனக்கு ஓகே கணேசா, எங்க அப்பாட்ட பேசணும், அதான். பேசு, புரியுற மாதிரி பேசு. அவன் மச்சான் ஒத்துக்கிட்டான். அவனுக்கு இப்ப எங்க இருப்பானுவ? படம் ரிலீஸ்ல தியேட்டர்ல இருப்பாங்க.